என்னதான் சம்பாதிச்சாலும் பணம் தங்கவே மாட்டேங்குது. எங்க தான் போகுதுன்னே தெரியலையா? என்ன பண்றதுன்னு புரியல. யார்கிட்ட போய் கேட்கறது? எப்படி சமாளிக்கிறது? யார்கிட்டயாவது போய் புலம்பலான்னு நெனச்சா, அவங்களும் இதே மாதிரி பிரச்சனை தான் சொல்றாங்க. நைட்ல தூங்கி மார்னிங் எந்திரிச்சாவே இதே கவலை அடிக்கடி வருதா? சொல்யூஷனே இல்லையா? ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட கேட்க கவலையா இருக்கா? நம்மள பத்தி ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்ற ஒரு பயம். தெரியாதவங்க கிட்ட கேட்டாலும் சொன்னா புரியாது. அவங்க சொல்ற சொல்யூஷன் நம்ம சூழ்நிலைக்கு ஒத்து வருமானா தெரியல. வேலை பண்ற இடத்துலயும் ரொம்பவும் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்படியே டிஸ்கஸ் பண்ணாலும் அவங்க குடுக்குற சொல்யூஷன் ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் இருக்கும். இப்படியெல்லாம் உங்க மனசுல ஓடிட்டு இருந்தா இந்த ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக தான். குடும்பத்துல இருக்கிற ரேஷன் கார்டுல ஹெட் ஆஃப் தி ஃபேமிலின்னு முத்திரை குத்தப்பட்ட ஹஸ்பண்டுக்காக தான். ஓடி ஓடி குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க. சோ உங்களுக்காகனா ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது. வெல்கம் டு மை சக்சஸ் சீக்ரெட் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போலாமா? நம்ம பாட்டி தாத்தா காலத்துல ஏன் ஒரு 20 இயர்ஸ் பேக் கூட பெரும்பாலான மிடில் கிளாஸ் வீடுகள்ல ஆண்கள் தான் சம்பாதிப்பாங்க. பெண்கள் வீட்டையும் குழந்தைகளையும் அழகா பார்த்துப்பாங்க. வீட்டுக்கு தேவையான செலவுக்கான பணத்தை ஆண்கள் மனைவி கிட்ட கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு குடும்ப கஷ்டம் வந்தா கூட அந்த நேரத்துல அந்த பெண்களோட சேவிங்ஸ் பணம் நிறைய வீடுகளோ உதவி இருக்கும். ஒருத்தர் சம்பாத்தியத்துல குழந்தைகளை படிக்க வச்சிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, திருமணம் செஞ்சிருப்பாங்க, மகளுக்கு தேவையான சீர்வரிசைகளை செஞ்சிருப்பாங்க, மகனுக்கும் ஏதாவது சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ இதெல்லாம் ஈஸியா முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு $1,000,000 கொஸ்டின் தான். இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க நிறைய சம்பாதிச்சாலும் சில தேவைகளை நிறைவேற்றவே முடியல. அடிக்கடி கடன் வாங்கி அன்னைக்கு எந்த ப்ராப்ளம் முக்கியமா இருக்கோ அதை சால்வ் பண்ற மாதிரி ஆயிடுது. உங்களுக்கும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல 3 கோல்டன் டிப்ஸ் சொல்ல போறேன். அதுவும் முக்கியமா கணவர்களுக்காக. இந்த வீடியோவை மனைவிகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க கணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ டிப்ஸ் நம்பர் 1, வரவு செலவு கணக்கு எழுதுங்க. நிறைய வீடுகள்ல பல பிரச்சனைக்கு காரணமே அவங்க வரவு செலவு கணக்கு எழுதாம இருக்கிறது தான். வரவு செலவு கணக்கு தனியா எழுதாதீங்க. உங்க மனைவியோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுங்க. அப்போதான் அவங்க சைடும் என்னென்ன செலவாகுதுன்னு தெரியும். இத ஒரு 6 மாசம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும், முன்னேற்றமும் தெரியும். இப்ப இருக்கிற எல்லா பெண்களுமே படிச்சவங்க தான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டம் தட்டாதீங்க. நிறைய ஆண்கள் பேசுறப்போ என் மனைவிக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு சொல்லுவாங்க. படிச்சிருந்தும் வேலைக்கு போகாம இருக்காங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தான்ன்றத மறந்துடாதீங்க. எல்லா பெண்களும் அவங்க வீட்ல டேடியோட லிட்டில் பிரின்சஸ் தான். ஆனா ஒரு குடும்பத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் இருக்கும்ன்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அந்த ரெஸ்பெக்டோட அவங்க கிட்ட பேசுங்க. வரவு செலவு கணக்கு எழுதுறப்போ உங்க மனைவி சொல்ற செலவுகள் உங்களுக்கு முக்கியம் இல்லாததா தோணும். ஆனா அவங்களுக்கு அது முக்கியன்றத நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு டிரான்ஸ்பரண்டா வரவு செலவு கணக்கு எழுதுங்க. அப்போதான் ஃபினான்ஸ் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். ஸோ ஆர்கியூ பண்ணாம 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளா ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி டைம்ல டிஸ்கஸ் பண்ணி இன்கம் எக்ஸ்பென்ஸ் சார்ட் ரெடி பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது டிப்ஸ், மனைவியிடம் பணம் கொடுங்க. சில கணவர்கள் எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டென்ஷன்லயே சுத்திட்டு இருப்பாங்க. சில செலவுக்குரிய மணியை மனைவி கிட்ட கொடுங்க. அவங்க இது வரைக்கும் மணி ஹேண்டில் பண்ணதே இல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல, சின்ன சின்ன செலவுக்குரிய பணத்தை கொடுத்து பிராக்டிஸ் கொடுங்க. முக்கியமா மளிகை சாமான், வெஜிடபிள்ஸ், மில்க், கேஸ், டியூஷன் ஃபீஸ் இந்த மாதிரி செலவுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் கொடுங்க. இந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ் பண்றது அவங்களுக்கே ஒரு ஹாப்பியாவும் இருக்கும். அத கணக்கு கேட்டு கடுப்பேத்தாதீங்க. மீதி இருந்தா அவங்க சேவிங்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு நம்புங்க. ஏதாவது சில டைம் உங்களுக்கே ஃபினான்ஸ் ஸ்ட்ரகிள் இருக்கிறப்போ அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. 3வது டிப்ஸ், மனைவியிடம் ஆர்கியூமெண்ட் செய்யாதீங்க. ஒன்லி டிஸ்கஷன். எவ்ரி வீக்கெண்ட் நீங்க 2 பேரும் ஃப்ரீயா இருக்கிற அந்த டைம்ல அந்த வாரம் செஞ்ச செலவுகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுவே ஆர்கியூமெண்ட்ல போய் முடியும். இதை ரிப்பீட்டடா எவ்ரி வீக்கெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வாரம் வரப்போற செலவுகளை பத்தி லைட்டா பேசுங்க. அதே மாதிரி மந்த் எண்ட்லயும் இதே மாதிரி செலவு கணக்கு பாருங்க. நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றப்போ சில செலவுகள் வேற மாதிரி தவிர்த்திருக்கலாம், பணத்தை மிச்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை நீங்க ஒரு 6 மாசம் கரெக்டா கண்டினியூஸா ஃபாலோ பண்றப்போ ஒவ்வொரு மந்த்தும் செலவுகள் குறைஞ்சு சேமிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட ஃபினான்ஸ் மிஸ்டேக்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்றது கிறிஸ்டல் கிளியரா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். எந்த மனைவிக்கு ஃபினான்ஸ் தெரியலன்னு நினைச்சீங்களோ
அவாய்ட் பண்ணீங்களோ, அவங்க தான் உங்களோட மிஸ்டேக்ஸ உரிமையோட கண்காணிச்சு, அத சுட்டிக்காட்டி, ஈவன் உங்கள விட ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் குடுத்திருப்பாங்க. இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபினான்ஸ் விஷயத்துல நீங்களும் முன்னேறி, சேவ் பண்ணி, உங்க ஒய்ஃப்‌க்கு அதுல ட்ரீட் வைங்க. ஹேப்பியா இருப்பாங்க. உங்க மனைவியும் சந்தோஷமா இருந்தாங்க அப்டின்னா, உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. பெண்கள குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஏன்னா, விண்வெளிக்கு போயிட்டு வந்த சுனிதா வில்லியம்ஸும் பெண் தான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.